ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 7வது மாதமான ஐப்பசியுடைய 29ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. அன்று என்ன ஒரு பயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று பௌர்ணமியானது வருதுங்க. அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமியானது வருதுங்க. இந்த பௌர்ணமியில கிரக மாற்றங்கள் வலுவாக ஏற்பட போகுது. அதற்கு காரணம் ஐப்பசி பௌர்ணமி தான். ஐப்பசி பௌர்ணமியில கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதுல சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஐப்பசி பௌர்ணமிங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் 1000 மடங்கு சிறப்பானது ஐப்பசி பௌர்ணமி. இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க முதல்ல ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை ஷேர் பண்ணுறேன். ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த பௌர்ணமியில் கிரக மாற்றங்களில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனி வக்ரம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடவுள் முன்னாடி கதறி அழுதாலும் விதிப்படி நடக்க வேண்டியது நடந்தே தீரும். ஏன்னா சனிலாம் விதிப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வார். அதனால் சனிக்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி வாங்க, இப்போ நாம் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்க்கலாம். மற்ற பௌர்ணமியை காட்டிலும் ஐப்பசி பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் தனி சிறப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தை சிம்ம ராசிக்காரங்க தெரியாதவங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்தால் நாம் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரை நமக்கு சோறுக்கு பஞ்சம் இல்லாமல் சோறு கிடைக்கும். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இந்த ஒரு தனி சிறப்பு இருக்கு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்த்து 16 கலைகளோடு முழு பொழிவோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோன்றுவார். மேலும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக அதிக பொழிவோடு தோன்றுவார். திங்கள் முடி சூடியவருக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தான் இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு. நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் இந்த அரிசியை வைத்து ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு ஈசனுக்கு செய்யப்படும். அதுதான் அன்ன அபிஷேகம் என்று செய்யப்படும். இந்த அன்ன அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்து உணவு சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்னத்வாதோஷம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நீங்கும். அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நாம் இந்த விஷயத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி பௌர்ணமியில் செய்துட்ருக்கோம். உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம் மட்டும்தான். கல்லினுள் வாழும் தேரை முதல் கார்பையில் வளரக்கூடிய உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன். அதனால் அன்னத்தை பற்றி அகம் அன்னத்தில் இருக்கக்கூடிய தோய் என்ற சமவேதத்தில் இந்த அன்னத்துடைய முக்கியத்துவமானது நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறார் என்பது தான் இதனுடைய பொருள். அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய நம்மளுக்கு உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையும் படைத்தருடைய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்ன அபிஷேகமானது சிவபெருமானுக்கு நடைபெறுது. இதுதான் மற்ற பௌர்ணமி காட்டிலும் ஐப்பசி பௌர்ணமிக்கான தனி சிறப்பு. இவ்வளோ நேரம் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ இந்த ஐப்பசி பௌர்ணமியிலிருந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத பார்க்க போகிறோம். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன தலையெழுத்து மாறுங்கிறத சிம்ம ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிம்ம ராசி மகத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம ராசி மகத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். எதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய திறன் பெற்ற உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு யோகமான டைம் தாங்க.
நீங்கள் எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் லாபத்தில் முடியும். இதுவரை இருந்த சங்கடங்கள்லாம் முடிவுக்கு வரும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகள் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பணியாளர்கள் உங்களுடைய கனவு நனவாகும். வியாபார தொழிலில் இருந்த தடை விலகும். உழைப்பவர்களுடைய நிலையில எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கிறது உங்களுக்கு நன்மையை வழங்குவார். பொன்பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த தேவையற்ற நெருக்கடி விலகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அப்புறம் ஆயுள்காரகன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த பௌர்ணமிக்கு பிறகு உடல்நலனில் எப்போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. பயணத்தின் போது எச்சரிக்கை ரொம்ப அவசியம். சிறிய நோய்கள் உண்டானாலும் உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நன்மையை ஏற்படுத்தும். புதனுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி செய்த உங்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும். ஆக மொத்தம் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பௌர்ணமியில் விநாயகரை வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வாழ்வில் பலமானது உங்களுக்கு உண்டாகும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்திடுங்க. அடுத்து பூரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற விடாமுயற்சி கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இடம் வாங்குவதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். விவசாயிகளுக்கு லாபமானது கூடும். அதன் பிறகு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாட்களாக முயற்சி செய்து விற்பனையாகாமல் இருந்த இடம் விற்பனையாகும். சூரியனால் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி சலுகை உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள்லாம் நீங்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பொருளாதார நிலை உயரும். உங்கள் நீண்ட நாள் முயற்சி இப்போது வெற்றியாகும். செயல்களில் இருந்த தடை விலகும். 7ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால இது 2 நாள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உடல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ சில சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. எப்போதும் இதனால் எச்சரிக்கையாக இந்த பௌர்ணமிக்கு இருக்கிறது அவசியம். புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனம் வெளிப்படும். புத்திசாலித்தனம் வெளிப்படுவதற்கேற்ப செயல்படணும். எந்த ஒன்றையும் பார்த்தீங்கன்னா நன்கு ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆற்றல் மூலிமா உறவினர் உங்களுடைய செயல்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இதனால் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அதனால் சங்கடம் விலகும். மாணவர்கள் கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு படிப்பில் அக்கறை காட்டணும். அப்போ தான் உங்களுக்கான பலன் நீங்கள் பெற முடியும். ஸோ பூரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமி பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்தீங்கன்னா இந்த பௌர்ணமியிலிருந்து உங்கள் வாழ்வில் வளமாக வாழ முடியும். ஸோ இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. நெக்ஸ்ட்டு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியாகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். குடும்பத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும். வரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த தாள்கள் வரும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலகும். எந்த ஒன்றையும் திட்டமிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அமையும். ஸோ திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் வியாபாரத்தில் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். குடும்பத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும். வரவு அதிகரித்தும். எதிர்பார்த்த தாள்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்புறம் உங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி மாறும். லாபங்கள் நிறைய உண்டாகும். திறமையானது உங்களுக்கு ஏற்படும். திறமையை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து செயல்படக்கூடிய மாதிரி இருக்கணும். அதன் காரணமாக நெருக்கடி உங்களை நெருங்காமல் இருக்கும். இருந்தாலும் சனி வக்ர நிவர்த்தி அடைவது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறது, ஆரோக்கியத்தில் சில சங்கடம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக பாதிப்பு உண்டாகும். அதனால் இதில் கவனமாக செயல்படுவது நல்லது.
மாணவர்கள் கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு படிப்பில் அக்கறை செலுத்தணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா நீங்கள் தோல்வியை தழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்மராசி உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இதுதான் என்று பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது. இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்க இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி சிம்மமாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்து அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலோட புதிய வீடியோவில் சந்திக்கிறேன்.